بالكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين صدق الله العظيم. கண்ணியமிக்க பெரியவர்களே, சென்ற வாரம் இந்த வசனத்தினுடைய சில விளக்கங்களை நாம் அறிந்தோம். இந்த வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்பொழுது நான் ஓதி காட்டிய வசனத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய ரப்பு சில விஷயங்களை கொண்டு சோதித்தான். அவைகளை அவர்கள் அந்த சோதனைகளை முழுமைப்படுத்தினார்கள். அந்த சோதனைகளில் அவர்கள் வெற்றி கண்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களை பார்த்து சொன்னான், உங்களை நான் மனித குலம் அனைவர்களுக்கும் இமாமாக தலைவராக ஆக்கிவிடுகிறேன் என்று அல்லாஹ் கூறினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய சந்ததிகளிலிருந்தும் இமாமை உருவாக்கு என்று சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா கூறினான், என்னுடைய பொறுப்பை அநியாயக்காரர்கள் அடைந்து கொள்ள மாட்டார்கள் என்று பதில் கூறினான் என்று இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் சில விஷயங்கள் சென்ற வாரம் அறிந்தோம். இதுல இந்த ஆயத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான் என்று வந்திருக்கிறது. அந்த சோதனை எதற்காக என்பதை பற்றி கூறும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தர்பியத் செய்வதற்கான சோதனை என்பதாக சென்ற வாரம் கூறினோம். அப்ப அவர்களை பரிசோதிப்பதற்காக, அதாவது அவருடைய தகுதி என்ன என்று, அவருடைய தகுதியை தராதரத்தை அறிந்து கொள்வதற்கான சோதனை அல்ல. ஏனென்றால் அவருடைய தகுதி என்ன என்பது அல்லாஹ்விற்கு தெரியும். அவர்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்கவிருக்கிறார். முழு மனித சமுதாயத்திற்கும் கியாமத் வரை வரக்கூடிய மனிதர்களுக்கும் இமாமாக தலைவராக ஆக்கவிருக்கிறான். அப்படி ஆக்கும் பொழுது அதற்கென்று உள்ள பண்புகளை அவர்களிடத்தில் உருவாக்க வேண்டும். அதற்கு உரிய அந்த தகுதிகளை அவர்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கொடுத்த தர்பியத்து தான் அந்த சோதனைகள் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிறார். அதே போல அந்த சோதனைக்கு இன்னொரு காரணத்தையும் சொல்லுகிறார்கள். சோதிப்பது என்பது சில சமயங்களில் ஒருவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டவர்களை சொல்ல வைப்பது, அவர்களை ஒரு செயலை செய்ய வைப்பது என்பது பிறர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இருக்கும். மற்றவர்கள் அவருடைய தகுதியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் செய்வதுண்டு, அப்படி பரிசோதிப்பதுண்டு. அதற்காகவும் அல்லாஹ் அவர்களை சோதித்திருக்கலாம். எல்லா மக்களும் அவருடைய தகுதியை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அந்த சோதனைகளை செய்து அவர்களை அதை வெற்றி காண செய்திருக்கிறார். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சோதனைகள் அனைத்திலும் வெற்றி கண்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அப்ப அந்த சோதனை எந்தெந்த விஷயங்களில் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், எந்தெந்த விஷயங்கள் அவங்க சோதிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி குர்ஆனுடைய விரிவுரையாளர் சொல்லும் பொழுது அதில் பலவிதமான கருத்துக்களை, நிறைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். எத்தனை விஷயங்களில் சோதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லும் பொழுது சிலர் 30 விஷயங்கள், சிலர் 20 விஷயங்கள், இப்படி கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இருந்தாலும் சுருக்கமாக சில விஷயங்களை சில விரிவுரையாளர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்ப அவங்க சோதனைகள்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்ட சோதனைகள்ல முக்கியமான சோதனைகள் என்பது, அவர்கள் எந்த ஏகத்துவ கொள்கையை கொடுத்து அனுப்பப்பட்டார்களோ அந்த கொள்கையை எடுத்துச் சொல்வதில் ஏற்பட்ட சோதனைகள் ஒன்று. அந்த சோதனைகள்ல முதல்ல தன்னுடைய தந்தையுடன் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு அழைப்பு கொடுத்த நேரத்தில் ஏற்பட்ட சோதனை. தன்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை ஆசர் அவர்களுக்கு, ஆசர் என்பவருக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள்.
அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவர்களுக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை கொடுத்து அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது முதலிலே அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் சென்று சொன்னார்கள். அதை சென்ற வாரம் சொல்லி காட்டணும் சில வசனங்களை. அதுல ஒரு வசனத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வைது கால இப்ராஹீம் லி அபீஹி ஆஸர அதத்தகிது அஸ்னாமன் ஆலிஹா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை ஆஸர் அவரிடத்தில் சென்று கேட்டார்கள், நீங்கள் சிலைகளை கடவுள்களாக இறைவனாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா, அதை எடுக்கிறீர்களா? இன்னி அராக்க வ கௌமக ஃபீ ضلالin முபீன். உங்களையும் உங்களுடைய கூட்டத்தார்களையும் நான் பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பதாக பார்க்கிறேன் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் தன்னுடைய தந்தை ஆஸரிடத்தில் சொன்னார்கள். அப்ப தன்னுடைய தந்தை ஆஸரிடத்தில் சொல்லும் பொழுது பல விஷயங்களை பல வசனங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தைக்கு சொன்ன அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறார். எடுத்து சொன்ன பிறகு அவங்களுடைய தந்தை கடைசியா சொன்னது என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, அராபிகுல் அன்தான் ஆலிஹதி யா இப்ராஹிம். இப்ராஹிமே, என்னுடைய கடவுளை என்னுடைய இறைவனை நீ மறுக்கிறாயா, புறக்கணிக்கிறாயா? நீ அதை விட்டும் தவிழ்ந்து கொள். அப்படி புறக்கணிப்பதை விட்டும் தவிழ்ந்து கொள். அப்படி இல்லை என்று சொன்னால் உன்னை நான் கல்லால் அடிப்பேன் என்பதை இதை விட்டு நீ ஓடிவிடு என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன? சலாமுன் அலைக், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். அஸ்தக்ஃபிரு லக ரப்பி, என்னுடைய ரப்பிடத்தில் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொன்னான். அப்ப அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்டித்ததாகவும் வருகிறது. பாவ மன்னிப்பு முஷ்ரிக்குகளுக்கு காஃபிர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. அவங்களுக்கு ஹிதாயத்திற்கு துஆ செய்யலாம், அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு துஆ செய்யலாம், அவருடைய உலகத்தினுடைய நலன்களுக்காக துஆ செய்யலாம், தவறு கிடையாது. ஆனால் அவருடைய பாவ மன்னிப்புக்காக துஆ செய்யக்கூடாது. ஏனென்றால் முஷ்ரிக்குகளுக்கு, இணை வைப்பவர்களுக்கு, காஃபிர்களுக்கு பாவ மன்னிப்பு என்பது கிடையாது. அதனால அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. ஆனா அவங்க அந்த நேரத்துல அந்த பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது என்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லப்படவில்லை. அதனால என்ன செஞ்சாங்க, நான் அவங்களுக்காக அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இப்படி நடந்து கொண்டிருந்தது முதலாவது தன்னுடைய தந்தை இடத்தில். பிறகு தன்னுடைய சகோதரர்களிடத்தில் இதே போல் சொல்கிறார்கள். அப்ப வீட்டுக்குள்ளே இருந்து தன்னுடைய குடும்பத்திற்குள் இருந்து முதலிலே தாவத்தை, தீனுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். வீட்டிற்குள் அப்படி செய்யும் பொழுது இவங்க புதிதாக இந்த தீனுடைய பிரச்சாரம் ஏகத்துவ கொள்கை எடுத்து சொல்லும் பொழுது வீட்டுக்குள் எதிர்ப்புகள் அதிகமாகிறது. அப்ப வீட்டுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் இவர்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாகக்கூடிய சமயத்தில் அது மிகப்பெரிய ஒரு சோதனை. வீட்டுக்குள்ளே இவர்களுக்கு ஆதரவு இல்லை. ஆதரவு இல்லாத இடத்தில் தீனை எடுத்து சொல்வதுதான் சோதனை. ஆதரவு இருக்கிற இடத்துல எல்லாரும் வரவேற்கிறார்கள், அது வரவேற்பு இருக்கிறது, நம்ம சொன்னா எல்லாரும் கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல தீனை சொல்றது பெரிய விஷயம் அல்ல. அவர்களை வெற்றியாளர்கள் என்று சொல்லிவிட முடியாது. தீனை நல்லா சொல்லிட்டார், எடுத்து சொல்லிட்டாரு. எங்கெல்லாம் எதிர்ப்பு ஏற்படுகிறதோ அந்த இடத்தில் போய் சொல்லும் பொழுதுதான் இவர்கள் வெற்றி அடைய முடியும். அதுதான் சோதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முழுக்க முழுக்க எதிர்ப்பு, எல்லோரும் எதிர்ப்பாகத்தான் இருக்கிறார்கள். யாரும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. குடும்பத்திற்குள் இருந்து ஆரம்பிக்கிறார்கள். குடும்பத்திற்குள் தந்தை இடத்தில், தன்னுடைய சகோதரர்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள். அவர்களிடத்திலே மோதி பார்த்தார்கள், வேலையாகவில்லை, எதுவும் நடக்கவில்லை. அப்ப அதற்கு அடுத்து மூன்றாவது அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை சொன்னா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உத்தரவு. அப்ப மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும், நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். வெளியில் சென்று பிரச்சாரம் செய்கிறார்கள். அப்ப வெளியிலையும் அதே போல எதிர்ப்பு தான், கடுமையான எதிர்ப்பு ஏற்படுகிறது. இது ஒரு சோதனை அவர்களுக்கு. நான்காவதாக அதுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய உத்தரவு சொன்னா, நாட்டு மன்னனிடத்தில் போய் சொல்லுங்கள், நம்ரூத் இடத்துல போய் இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்ல வேண்டும். அப்ப இது பெரிய சோதனை. மற்றவரிடத்தில் சொல்றதை விட ஒரு நாட்டு மன்னரிடத்தில், அரசனிடத்திலே போய் நீ வணங்கக்கூடிய தெய்வங்களை விட்டுவிட்டு, இந்த சிலை வணக்கத்தை விட்டுவிட்டு ஒரே இறைவனை, உருவமற்ற அந்த இறைவனை, நம்முடைய பார்வைகளுக்கு அப்பாற்பட்ட அந்த இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்வது என்று சொன்னால் அது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய சோதனையாக அல்லாஹ் கொடுத்தான். அது சோதனை தான், போய் சொல்லுங்க அப்படின்னா. அப்ப அந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்ட, அந்த ஏகத்துவ கொள்கை கொடுக்கப்பட்ட, அனுப்பப்பட்ட அந்த நேரத்தில் ஈராக்ல, அது ஈராக் வசித்த பகுதி இருக்குது, ஈராக்குடைய பகுதி. ஈராக்ல கல்தானி என்ற கோத்திரத்தார்கள், அவர்கள் தான் ஆட்சி செய்கிற, அவருடைய ஆட்சியில நம்ரூத் இப்னு கன்ஆன்
என்பவன் தான் அங்க அரசனாக இருக்கிறான். அப்ப அந்த நகரத்தினுடைய தலைமை பீடமாக இருந்தது எந்த ஊர்னு சொன்னா, பெரிய சிட்டி அல்ல, ஒரு கிராமத்தை தலைமை பீடமா வச்சிருந்தான் இந்த அரசன். அவன் பெரிய அநியாயக்காரன், பெரிய அநியாயக்கார அரசன். அவன் இணை வைக்கக்கூடியவன். அந்த ஊருக்கு பேரு கூசா என்று சொல்றாங்க. கூசா என்ற ஒரு ஊர். இன்னைக்கு பூகோள அடிப்படையில் அந்த ஊரை பத்தி சொல்லும் பொழுது அதனுடைய பேர் உருன்னு இருக்குதான். ஊர் அப்படிங்கிற ஒரு கிராமம், உருங்கிற ஒரு கிராமம். இப்ப அந்த ஒரு சின்ன கிராமம் தானே, இப்போ ஒரு சின்ன கிராமமாக இருக்கிறது சொல்றாங்க. அப்ப அந்த கிராமம் தான் அவனுடைய தலைமை பீடமாக இருந்தது ஈராக்ல. இப்போ இவங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆசர் இருக்கிறாங்களே, அந்த அரசனுக்கு கீழே வேலை செய்தார்கள். என்ன சொன்னா, கோயில் பராமரிப்பு அவர்களுடைய பொறுப்பாக இருந்தது. கோயில்களை பராமரிக்கணும், சிலைகள் பராமரிப்பு. அந்த சிலைகள் சரியாக வைக்க வேண்டும், சிலைகள் செய்யணும், அதை கோயில்ல வைக்கணும். அதை அந்த சிலைகளுக்கு சேதம் ஏற்பட்டால் அதை சரி செய்யணும். சிலைகள் உடஞ்சி போச்சுன்னு சொன்னா வேற புதுசா சிலை செஞ்சு வைக்கணும். இதுதான் அவருடைய வேலை. இவங்கதான் இப்ப ஆசர் அவர்கள் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வேலை அவருடைய தன்னுடைய தந்தை செய்த வேலை இருக்கிறதை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை செஞ்சதை முழுக்க முழுக்க ஷிர்க்குக்கான அனைத்து வேலைகளையும் அவங்க செஞ்சாங்க. மற்றவர்கள் ஷிர்க்கு செய்வதற்கு உறுதுணையாகவும் இருந்தார். அப்படிப்பட்ட வேலை செஞ்சவருடைய வீட்டில இருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நபியாக அனுப்புறான். அப்ப அவர்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனையாக அது இருந்திருக்கும். போய் அப்ப மன்னரிடத்திலும் சொன்னார்கள். சென்ற வாரம் சொல்லி காட்டினேன். அதுக்கு பிறகு கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டது. பல நிகழ்வுகள் எல்லாம் நடந்துச்சு. அப்ப நெருப்புலதுக்கு போடப்பட்டாங்க. நெருப்பு போடப்படும் பொழுது கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அது ஒரு சோதனை. நெருப்புல போடப்படுகிறது. அந்த நெருப்புல போடப்படும் பொழுது அந்த நெருப்பை பார்த்தாலே என்ன செய்யும், அந்த நெருப்பை பார்த்தாலே நமக்கு உள்ள உடம்புல எரிகிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட கடுமையான நெருப்பு. அந்த நெருப்புகளுக்கு போடப்படக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ் அங்கு சோதிக்கிறான். இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, இவர்களுடைய மனநிலையை சோதிக்கிறான். சில கஷ்டங்கள் வரும் பொழுது, நாம் ஒரு நல்ல அமல்கள் செய்யும் பொழுது ஒரு கஷ்டம் விட்டால் நம்ம மனசுல என்ன வருது, நல்ல வேலை செய்யணும், தொழுகைக்காக போய்கிட்டு இருக்கோம், இப்ப போய் இந்த கஷ்டம் வந்திருக்குது, அல்லாஹ் ஏன் இப்படி நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறோம், நல்ல செயல் தான் செய்ய போறோம். அல்லது நல்ல செயல் செஞ்சுட்டு வந்தோம், தொழுதுட்டு போயிட்டு வந்தோம், அந்த போயிட்டு வந்த கேப்ல நமக்கு ஏதாவது ஒரு நடக்கக்கூடாத ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது. அல்லது கடையை விட்டுட்டு வந்தோம், நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. ஒரு பெரிய பார்ட்டி வந்தவர் தொலை போன நேரத்தில் பார்த்து வந்துட்டு போயிட்டாரு, நமக்கு அதுல லாபம் கிடைக்கிறது போயிடுச்சு. இப்ப மனசுல எப்படி இருக்கும், நம்ம மனசுல இதெல்லாம் சோதனை. அந்த நேரத்தில் வரக்கூடிய சோதனைகள்ல நாம வெற்றி அடைகிறோமா? அந்த நேரத்தில் சில முசீபத்துகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். நல்ல செயல்களை செய்யும் பொழுது சில கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து மனநிலையை சோதிப்பான். முதல்ல நம்மை செய்ய வைத்து சோதிப்பது ஒன்று. அதை செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய கஷ்ட நேரத்தில் உன்னுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது, இதையும் அல்லாஹ் சோதித்து பார்ப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மனோநிலையை சோதிக்கிறான். இப்ப இந்த நேரத்துல ஒரு கடுமையான சோதனை, நெருப்பு, கொழுந்து விட்டறியக்கூடிய நெருப்பு. அப்ப எந்த கொழுந்து விட்டறியக்கூடிய நெருப்புல விழுந்தால் உடனே கருகி சாம்பலாகி விடுவோம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். உலகம் முழுவதும் சொல்லும், அதுல விழுந்தான்னு சொன்னா அது என்ன ஆயிரும், சாம்பலாகிடுவாரு. எந்த மனிதரை கேட்டாலும், உலகத்துல யாரை கேட்டாலும் சொல்லுவார்கள், இது சாம்பலாகி விடுவார் என்றுதான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சோதனையான கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று சோதிக்கிறான். அவன் அல்லாஹ் தெரிந்து கொள்ளணுங்கிற அசல் அவசியம் அல்ல, அவனுடைய வானவர்கள் மலக்குமார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், கியாமத் வரை வரக்கூடிய மனித சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இக்கட்டான இப்படிப்பட்ட சோதனை கட்டங்களில் எப்படி இருக்க வேண்டும், மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உலக மக்கள் அனைவருக்கும் உணர்த்துவதற்காக போய் மலக்குமார்களை அனுப்பி கேட்க சொன்னான். அப்படி அல்லாஹ் கேட்க சொல்லாமல் இருந்திருந்தா அந்த நேரத்தில் அவருடைய மனநிலை என்னவாக இருந்தது என்று யாருக்கும் தெரிஞ்சிருக்காரு, நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம், நெருப்பிலிருந்து அதை கூட பாதுகாத்திருக்கலாம். ஆனா அந்த நேரத்தில் அந்த நெருப்பில் போடப்படுவதற்கு முன்னால் அவர்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது என்று இன்னைக்கு நமக்கு தெரியுதுன்னு சொன்னா அல்லாஹ் அப்படி வானவர்களை அனுப்பி அங்க கேட்க சொன்னதுனாலதான் தெரிஞ்சு. அதனால கேட்க சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் கேட்க சொல்லும் போது, உங்களுக்கு நாங்க உதவி செய்யறோம், இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் நினைச்சிருந்தா வானவர்களை விட்டு நீங்க அந்த நெருப்பை அணைச்சிருங்கன்னு சொல்லி இருக்கலாம்.
அல்லாஹ் பாதுகாக்கணும்னு முடிவு செஞ்சிருந்தா, பாதுகாக்கிறது தான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? அல்லாஹ்வால முடியும்ல, ஒரு பெரிய மலையை இறக்கி தண்ணி மழை பெஞ்சு நெருப்பு அடைஞ்சிருச்சு, அது பெரிய அற்புதம் தான், அல்லாஹ்வுடைய அற்புதம் தான் சொல்லும். ஆனா அல்லாஹ் அப்படி செஞ்சிருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனநிலையை யாரும் அறிந்திருக்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிச்சுங்கிறத நம்ம அறிஞ்சுக்கிறோம். ஆனா அவர்களுடைய அந்த இக்கட்டான நேரத்தில் அவர்களுடைய மனோநிலை என்னவாக இருந்தது, இது யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லாம போயிடும். அத மாதிரி நேரங்கள்ல ஒரு மூமினுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. கஷ்டங்கள் வரக்கூடிய சமயத்துல கடுமையான துன்பம், கடுமையான கஷ்டம் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது. இந்த நேரத்தில் ஒரு மூமினுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை நாம் அதிலிருந்து கற்றிருக்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனை பொறுப்படுத்திக் கொள்பவர்களில் சிறந்தவனாக இருக்கிறான், உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை, நீங்க எனக்கு உதவி செய்ய அவசியம் இல்ல, என்னுடைய அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் பொறுப்படுத்திக் கொள்பவர்கள் சிறந்தவன், அவன் எனக்கு பொறுப்படுத்திருக்கிறான், அவன் பாதுகாக்க நினைச்சா பாதுகாப்பான், என்ன கருகணும் நினைச்சு முடிவு செஞ்சா நான் கருகி சாமலாகிட்டு போறேன். அப்போ ஒரு மூமியினுடைய மனநிலை இதுவாகத்தான் இருக்க வேண்டும். கடுமையான எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த கஷ்டம் நம் கண்ணுகளுக்கு முன்னால் தெரிகிறது. இப்போ ஒரு மூமியினுடைய நாவிலிருந்து வர வேண்டிய வார்த்தை என்ன சொன்னா, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இதுதான் வரணும் ஒரு மூமியினுடைய வாயிலிருந்து. அவனுடைய உள்ளத்திலும் இந்த என்ன இருக்கணும், வெறும் நாவல சொல்றது இல்ல, உள்ளத்துல என்னுடைய ரப்பு இருக்கிறான், அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவன் பாதுகாக்க பொறுப்படுத்திருக்கிறான் என்ற உணர்வு வர வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்ப அந்த சோதனையில் வெற்றி அடைந்தார்கள் அந்த இடத்துல. அதனால அல்லாஹ் நெருப்பில் போடப்பட்ட பிறகுதான், நெருப்பில் போடாமலே எல்லாம் பாதுகாத்திருக்கலாம், நெருப்பை அடைச்சிருக்கலாம், அதெல்லாம் செய்யல. நெருப்பில் போடப்பட்ட பிறகும் கூட ஒரு கடுமையான சோதனை என்று உலகமே சொல்லக்கூடிய ஒரு நிலையிலும் கூட, இந்த சோதனையில் யாரும் தப்பிக்கவே முடியாது, அழிந்துதான் போவார்கள் என்று உலகமே சொல்லக்கூடிய ஒரு நிலையில் கூட அல்லாஹ் நாடிவிட்டால் அதற்குள் வைத்து அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த சோதனைக்குள்ள வச்சு பாதுகாப்பான். சோதனைகளை எதிர்கொள்ளாம பாதுகாக்கிறது இல்ல, சோதனைக்குள் வைத்து சோதனைகள் வந்ததற்கு பிறகும் அல்லாஹ் என்ன செய்வான், பாதுகாப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் நெருப்பில் போடப்பட்டார்கள். போடப்பட்ட உடனே உலகம் முழுவதும் என்ன சொல்லி இருக்கும், இப்ராஹிம் உலோஸ், இப்ராஹிம் இதோடு முடிஞ்சிட்டார், எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இனிமேல் அவருடைய தொல்லை நமக்கு இல்லை, அவருடைய பிரச்சாரங்க நடக்காது, எல்லாரும் அதான் நினைச்சிருப்பாங்க. ஆனால் உள்ள நடந்தது என்ன, அல்லாஹ்வுடைய உத்தரவு நெருப்புக்கு வந்துச்சு. அல்லாஹ் நேரடியா டைரக்டா நெருப்புக்கு உத்தரவு போட்டான். நெருப்பு நெருப்பாகத்தான் இருக்கும், ஆனால் சுடாது. அதுதான் மிகப்பெரிய ஒரு அற்புதம். மழையை அனுப்பி தண்ணீரை அனுப்பி தண்ணீரை இறக்கி அணைக்கிறதுங்கிறதை விட நெருப்பு நெருப்பாக இருந்து சுடாமல் இருக்க வேண்டும். மக்களுடைய பார்வைகள் அது கஷ்டமாக தெரிய வேண்டும், சோதனையாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த சோதனையில் இவருடைய மனநிலை சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய உதவி, பெரிய உதவி. எல்லாரும் சொல்லுவாங்க அவர் கஷ்டப்படுறாருங்க, அவருக்கு பார்த்தா வெளியில கஷ்டமா தெரியுது, ஆனால் அவர் நிம்மதியாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார், அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அதுதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவி. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நெருப்புக்கு உத்தரவிட்டான், யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹீம், இதமான குளிர்ச்சியாக இப்ராஹிமுக்கு ஆகிவிடு. நெருப்பு எரிந்து கொண்டுதான் இருக்கிறது, பொழுது விட்டு அது எரிகிறது, அது எரிஞ்சு கொண்டே இருக்கிறது. வேற யாரும் உள்ள உடனே செத்து போயிருவாங்க, அறிவாங்க, அது உண்மை. ஆனா அங்க அல்லாஹ் உத்தரவிட்டது இப்ராஹிமுக்கு இதமான குளிர்ச்சியாக, இப்ராஹிம் மட்டும்தான் அது சுடாது. இப்ராஹிமுக்கு அல்லாஹ் சொன்னா, தனியா தான் சொன்னா, நெருப்பே நீ குளிர்ச்சி ஆகிவிடு பொதுவாக சொல்லல. நெருப்பை நீ குளிர்ந்தா இதமான குளிர்ச்சியாக ஆகிவிடு அப்படின்னு பொதுவாக சொல்லல. இப்ராஹிமின் மீது குளிர்ச்சி ஆகிவிடு சொன்னான். ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் கருகிவிடத்தான் செய்கிறது, அருகில் சென்றவர்கள் கருகித்தான் விடுவார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் அதற்குள் குளிர்ந்த பாதுகாப்பாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட நெருப்பை அல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு உதவியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த நெருப்புக்குள் வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். சோதனைகள், அப்ப இந்த சோதனைகள் வரத்தான் செய்யும். சோதனைகள் இல்லாமல் நாம் வெற்றி அடைய வேண்டும், நாம் உயர்ந்து விட வேண்டும்
என்று நினைப்பது இருக்கிறது, அது நாம் இயற்கைக்கு மாற்றமாக நினைப்பதாக இருக்கும். இயற்கையான நிலை அல்லாஹ் நம்மை படைத்திருப்பதே சோதனைகளை கொண்டு வெற்றி கொடுப்பதுதானே ஒழிய சோதனை இல்லாமல் யாருக்கும் அல்லாஹ் வெற்றி கொடுப்பதில்லை. அதற்கு நபிமார்கள் முன்மாதிரி. எந்த நபிக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சோதனை இல்லாமல் என்ன செய்யற வெற்றியை கொடுக்கல. எல்லா நபிமார்களையும் கடுமையாக சோதித்து தான் வெற்றியை கொடுத்திருக்கிறார். நாம என்ன எதிர்பார்க்கணும் சொன்னா, எனக்கு சோதனைகளே இல்லாமல் அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம எதிர்பார்க்கணும். கஷ்டம் இல்லாமல் நாம என்ன செய்யணும், எல்லா உதவிகளையும் அல்லாஹ்ட்ட இருந்து அடைந்து கொள்ளணும்னு நினைக்கணும். அப்படி நிச்சயமாக சத்தியமாக கிடைக்கவே கிடைக்காது. சோதனைகளுக்கு பிறகுதான் வெற்றி. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சோதனையும் எதிர்கொண்டார்கள். அதற்கு அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் சொன்னா, கடைசியாக அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேர்ல தான். ஏனென்று இந்த நாட்டை விட்டு ஈராக்கை விட்டு போயிடணும். அல்லாஹ் உத்தரவு விட்டு, அல்லாஹ்வுடைய உத்தரவு எங்க போகணும், நீங்க சிரியாவுக்கு போயிருங்க. ஷாம், இப்ப பாலஸ்தீனம் இருக்குது, பைத்துல் முக்தஸ் இருக்கக்கூடிய இடம் தான். பைத்துல் முக்தஸ் இப்ப இருக்குது, மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த இடத்துக்கு போயிருக்கு பலஸ்தீன். இப்ப அந்த பலஸ்தீன் அந்த பேர்லாம் முதல்ல அதுக்கு பேர் பொதுவான பேர் ஷாம். அப்ப அங்க போயிருங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துச்சு, ஹிஜ்ரத் செஞ்சு போகணும். இப்ப ஈமான் கொண்டவங்க யார் அப்படின்னு சொன்னா 3 பேரும் எழுதுறாங்க வரலாற்று. ஒண்ணு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் இருந்தாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு அவங்களுடைய மனைவி சாரா அம்மையார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சாரா அம்மையார். இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இல்ல 2 பேர் மட்டும்தான் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்கட்டும் வருது. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சாரா அம்மையார். ஆக இவங்க 2 பேரும் ஹிஜ்ரத் செஞ்சு போகணும். போறாங்க. போகக்கூடிய வழியில ஒரு செய்தி வருது. அடுத்து ஒரு சோதனை என்னன்னு சொன்னா, ஹிஜ்ரத் செஞ்சு போறது, நாட்டை விட்டுட்டு தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு போறது ஒரு பெரிய சோதனை. எங்க போவாங்க, அங்க எப்படி இருக்கும், அந்த இடம் எப்படி இருக்கும், அங்க தங்குறதுக்கு வசதி இருக்குமா, நம்ம போறோம், இதெல்லாம் தெரியாது. அப்ப அங்க போன பிறகு ஏதோ நமக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அந்த ஊர் இப்படிப்பட்ட ஊர்னு தெரியும் ஏற்கனவே, அங்க போனா நமக்கு வசதியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்சுட்டு போறது வேற. இப்ப நம்ம எந்த ஊருக்கு போனா நமக்கு எல்லாம் தெரியும். அமெரிக்காவுக்கு போனா அந்த ஒரு நாட்டுல எப்படி இருக்கும் எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிருது எல்லா விஷயம். ஒருத்தர் வேலைக்கு போறாரு புதுசா, அவருக்கு அங்குள்ள வாய்ப்பு, சீதோஷ நிலை எப்படி இருக்கும், அங்க தங்குவதற்குரிய வாய்ப்புகள் எப்படி இருக்கும் எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சுட்டு தான் போறாரு. ஹஜ்ஜுக்கு போறோம், அங்க தங்குறதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளோடு போறோம். அதனால நம்ம அதை பத்தி ஃபிக்ரம் இல்லாம போய்கிட்டே இருக்கணும். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து மக்கா இந்த ஈராக்ல இருந்து சிரியாவுக்கு போகணும். அது சிரியா எப்படி இருக்குன்னு தெரியாது, ஷாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அங்குள்ள மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அங்க போனா நமக்கு வரவேற்பு இருக்குமா, அங்கேயும் எதிர்ப்பு ஏற்படுமான்னு தெரியாது. எதுவும் தெரியாம புறப்பட்டு போறது பெரிய சோதனை. அதையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு புறப்பட்டு போறாங்க. போகக்கூடிய வழியில ஒரு சோதனை இருக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு. என்ன சொன்னா, போற வழியில ஒரு ஊர் இருக்குது, ஒரு நாடு இருக்குது, அங்க ஒரு மன்னன் இருக்கிறான். அந்த மன்னன் எப்படிப்பட்டன்னு சொன்னா, அவன் ரொம்ப மோசமான ஆளு, ரொம்ப மோசமான ஆளு. அங்க அந்த ஊரை கடந்து போகும்போது யாராவது ஒரு புதிதாக பெண்கள் வந்தால், அழகிய பெண்கள் இருந்தால் அவர்களை அவன் தற்பளிக்காமல் விட மாட்டான், அவர்களிடத்திலிருந்து இன்பம் அடையாமல் அவன் விட மாட்டான். அப்படிப்பட்ட ஊரை கடந்து போகணும். இப்ப இவங்க போறது சாரா அம்மையார கூட்டிட்டு போறாங்க. இப்ப இவங்க சாரா அம்மையார் ரொம்ப அழகானவர்கள். போகும்போது போய் அந்த ஊருக்கு போயிட்டாங்க. போன உடனே அவங்களுக்கு தகவல் போது, இப்படி ஒரு பெண்மணி, ஒரு அழகான பெண்மணி ஒருவரோடு இருக்கிறார், வந்திருக்கிறார் அந்த ஊருக்குள்ள. இது கேள்விப்பட்ட உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு விசாரிச்சான், யார் அவங்க கூட இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய சகோதரிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் கணவன் கூட இருந்தால் கணவனை கொன்று விடுவான், கூட கணவன் வந்தா கணவனை கொன்றுவான். அதனால இவங்க என்ன சொன்னாங்க, அவங்க சகோதரின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு வந்துட்டு சாராமையார் சொன்னாங்க, தீனுடைய விஷயத்துல நீங்க என்னுடைய சகோதரி. உண்மையிலே சாராமையாரும் யார் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு சச்சா மகதான். அந்த சச்சா மகங்கிறது இதுல ஒரு சகோதரிங்கிற அடிப்படையில, 2வது தீனுடைய சகோதரி நீ எனக்கு. அதனால நான் சொன்னதை பொய்யாக்கிறாத, அவர் கேட்டாண்டா, கூப்பிட்டு கேட்டாண்டா, நான் அவருடைய சகோதரி தான் நான் சொல்லிட்டாங்க. அப்படித்தான் சொன்னாங்க. சொன்ன பிறகும் அவன் என்ன செஞ்சான், அவங்களை தீண்டுவதற்கு முயற்சி செய்தான். அவர்களை பிடிக்க போனா அவன் பூமியிலே சொருகப்பட்டான். அவனுடைய கால்கள் பூமியில புதைய ஆரம்பிச்சிச்சு.
அந்த மன்னனுடைய கால்கள் பூமியில அப்படி புதையுது. இப்ப உடனே என்ன செஞ்சான், சாராமையார் சொன்னான், நீ துவா செய், நான் உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன், விட்டுறேன், நீ துவா செய். அவனுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு உங்கள்கிட்ட ஏதோ அற்புதம் இருக்கு, இதனாலதான் பெரிய அந்தஸ்து உள்ளவங்க அப்படின்னு நினைச்சிட்டு துவா செய், நான் உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். அவங்க துவா செஞ்சாங்க, உடனே அவன் விடுவிக்கப்பட்டான். திரும்ப என்ன செஞ்சா, திரும்பவும் போய் அவங்களை பிடிச்சி தவறு செய்ய போனான். திரும்ப 2வது தடவையும் அதே மாதிரி என்ன செஞ்சு, கால் போது பூமி போது திரும்ப அவன் துவா செய்ய சொன்னான். இவங்க துவா செஞ்சாங்க, சாராமையார் துவா செஞ்சாங்க, அவன் விடுவிக்கப்பட்டான். அதற்கு பிறகு என்ன செஞ்சான்னு சொன்னா, இவர்களுக்கு அன்னை ஹாஜரா அவங்கள நீ இந்த பெண்ணை வேலைக்காக ஒரு அடிமையாக வைத்துக்கொள் என்று சொல்லி அன்பளிப்பு கொடுத்து அனுப்பி வச்சான். ஹாஜராமையார சாராமையாருக்கு அன்பளிப்பு கொடுத்து அனுப்பி வச்சான். இப்ராஹிம் அலி இஸ்லாம்கிட்ட வர்றாங்க. இப்ராஹிம் அலி இஸ்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, 3 பேரும் ஹாஜராமையாரையும் அழைத்து கொண்டு ஷாமுக்கு வந்துட்டாங்க. பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதி பைத்துல் முகத்தஸுக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு சாராமையார் என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலி இஸ்லாத்துல இந்த ஹாஜரா இருக்கிறாங்க, இவங்களை நீங்க கல்யாணம் முடிச்சுக்கீங்க, உங்களுக்கு நமக்கு குழந்தை இல்லை, அதனால அவங்க மூலமா குழந்தை பிறந்தாலும் பிறக்கலாம் அப்படின்னு சொல்லி சாராமையாரு அவர்களுக்கு ஹாஜராமையாரை இது செஞ்சாங்க, திருமணம் முடிச்சு கொள்ள சொன்னாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் திருமணம் முடிச்சாங்க. திருமணம் முடிச்சதற்கு பிறகு குழந்தை பிறக்கிறது. அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. இஸ்மாயில் அலி இஸ்லாம் பிறந்தாங்க. நாம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இஸ்மாயில் அலி இஸ்லாம் பிறந்த உடனேயே அல்லாஹ்வுடைய புறத்துல அடுத்த சோதனை என்று சொன்னா உத்தரவு வருகிறது. இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய், ஹாஜராவையும் இஸ்மாயில் அலி இஸ்லாத்தையும் கூட்டிட்டு போய் எங்க போய் விடணும். இப்பதான் ஈராக்ல இருந்து நீண்ட தூரம் கொஞ்ச நாள் தான் ஆகுது, பயணம் செஞ்சு ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்கிறோம். இப்போ ஒரு அழகான குழந்தை கிடைச்சிருக்குது, கொஞ்சம் மகிழலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கட்டத்துல, பிறந்த உடனே பால் குடிக்கக்கூடிய அந்த பருவத்திலேயே அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, 2 பேரையும் கூட்டி போய் இந்த பாலைவனத்தில் போய் அந்த மைதானத்தில் போய் விட்டுட்டு வந்துருங்க, மக்காவில் இருக்கக்கூடிய பகுதிக்கு. அப்ப வரலாறுகள் எழுதப்படுது, ஹதீஸுடைய கிதாபுகள்ல வருது. என்ன சொன்னா, அல்லாஹ் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூட அனுப்பி, ஒரு வானவரை கூட அனுப்பி அவரை கூட்டிட்டு போங்க, அங்க போய் விட்டதுக்கு வழி காட்டுறதுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போவாங்களாம், போய் ஒரு பசுமையான இடம் தெரிஞ்சு அந்த இடமாட்டு கேட்பாங்களாம், இது இல்லை வா அப்படின்னா போக வேண்டியது இருக்கு. இப்படியே கூட்டிட்டு போனாங்க. பல நாட்கள் கடந்து சென்றதற்கு பிறகு ஒரு இடத்துல கூட்டிட்டு போனாங்க. இப்ப அந்த இடத்துல நம்ம மக்காவை பார்த்தா தெரியும், சுத்தி மலைகள் இருக்கிறது, சுத்தி அதெல்லாம் மலைகள்லாம் இப்ப குடையப்பட்டு வெட்டப்பட்டு அதெல்லாம் அழிக்கப்பட்டு இருக்கு. இருந்தாலும் இப்ப பார்த்தா தெரியும், அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்தோ சுத்தி மலைகள் இருக்கும், நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும், கொஞ்சம் தூரம் கொஞ்சம் இடம் இருக்கும். அப்புறம் அது மாதிரி ஒவ்வொரு இடமும் அப்படித்தான் இருக்கும். அந்த மலைகள் எப்படி சொன்னா, நம்ம ஊர்ல இருக்கும் கொடைக்கானல் ஊட்டி மலை மாதிரி பசுமையான ஏரியா கிடையாது, வறண்ட மலைகள், பூரா வெறும் பாறைகள், மண்ணு தான், அதுல தண்ணிக்கெல்லாம் வேலை இல்லை. அப்படிப்பட்ட அந்த மலைகளுக்கு நடுவுல போய் விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காட்டின இடத்துல ஒன்று விட்டு வந்தாங்க. அந்த இடம் தான் காபத்துல்லா இருக்கக்கூடிய, அது சம்சம் கிணறு இப்ப இருக்குது, அந்த சம்சம் கிணறு இருக்கக்கூடிய அதுக்கு நேர் மேல அந்த பகுதியில அந்த இடத்துல போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் பேரிச்சம்பழம் தண்ணியை கொண்டு போயிருந்தாங்க, அதையும் வச்சுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வர்றாங்க. இப்ப இது எவ்வளவு பெரிய சோதனை, சுத்தி யாருமே இல்லை, ஒரு மனித நடமாட்டம் கிடையாது, எந்த விதமான செடி கொடிகள் கிடையாது, எதுவுமே இல்லாத இடத்துல ஒரு பச்சிளம் குழந்தையை தாயோடு சேர்ந்து விட்டுட்டோம்னா எவ்வளவு பெரிய சோதனை. இது யாரால் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொன்னா, யார் நான் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவனுடைய உத்தரவை பின்பற்றுவதில் தான் என்னுடைய வெற்றி இருக்கிறது முழுக்க நம்புகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இந்த செயலை, இந்த சோதனைகளை எதிர்கொள்ள முடியும். இந்த சோதனைகளை எதிர்கொள்ள முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, விட்டுட்டு திரும்பி வந்தாங்க. அப்போ நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம், கேட்டாங்க, ஹாஜராமையார் கேட்டாங்க, எதற்காக விட்டுட்டு போறீங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவா? ஆமாண்டாங்க. அப்போதான் என்னுடைய ரப்பு எங்களை வீணாக்க மாட்டான். யாருடைய உள்ளத்துல வச்சு, ஹாஜராமையாருடைய உள்ளத்துல அந்த நம்பிக்கை. இதன் லாயும் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் வீணாக்கவே மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்ப அப்படி அந்த சோதனையால வெற்றி அடைந்தார், அதையும் வெற்றி அடைஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் தள்ளி 2 ஒரு துவா செஞ்சாங்க அல்லாஹ்ட்ட. அந்த இடத்துல
தள்ளி வந்து 2 துவா செய்யறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்லி காட்டுகிறான். அந்த துவாவை ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸரஇ, அந்த காபாவை காபா இருக்கக்கூடிய திசையை முன்னோக்கி அவங்க விட்டுட்டு வந்து அந்த திசையை முன்னோக்கி தள்ளி 2 அவங்களுடைய பார்வையை விட்டும் தள்ளி போய் 2 துவா செய்யறாங்க. ரப்பை என்னுடைய சந்ததியிலிருந்து நான் தங்க வைத்து விட்டேன், அந்த இடத்துல என்னோட சந்ததியை தங்க வைத்து விட்டேன். எப்படிப்பட்ட இடம் சொன்னா, எந்த விவசாயமும் இல்லாத அந்த ஓடையில் தங்க வைத்திருக்கிறேன். உன்னுடைய பைத்துல் முஹர்ரம், பைத்துல்லா இருக்கக்கூடிய இடம், அது அவங்களுக்கு அறிவிக்கப்படுது. அந்த இடத்துல பைத்துல்லா இருந்துச்சுங்கிறது தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அதை சொல்றாங்க. அந்த இடத்துல ரப்பனா யுகீமுஸ் ஸலா, எதற்காக சொன்னா அவங்க தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. எனவே எல்லா ஜனங்களுடைய உள்ளங்களை அதன் பக்கம் நீ திருப்பி விடுவாயாக, மனிதர்களுடைய உள்ளங்களை அதன் பக்கம் திருப்பி விடு, அவர்களுக்கு பழங்களில் இருந்து உணவளிப்பாயாக சொன்னான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு துவா அங்கேதான் உலகம் முழுவதும் அங்கே வந்துகிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் அங்க போகுது. எல்லா வகையான பழங்களும் அந்த இடத்துல கிடைக்குது. எப்படி கிடைக்குது? அங்க விவசாயம் கிடையாது, மக்கள் பேரிச்சம்பழம் கூட கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல எல்லா பழங்களும் எல்லா நாட்களிலும் கிடைக்கும். நம்ம ஊர்ல சீசன்ல கிடைக்கும், ஆனா அந்த சீசன் அல்லாத காலங்களிலும் கிடைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு துவா செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த சோதனைகளுக்கு இடையில அவங்க செஞ்ச துவாக்கள் அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சு வரக்கூடிய கியாமத் வரை வரக்கூடிய மக்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருந்துச்சு. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி அந்த சோதனையில அவங்க வெற்றி அடைஞ்சாங்க. அதற்கு பிறகு அடிக்கடி இடையில பார்க்க வருவாங்க, மகனை மனைவி பார்க்க வருவாங்க. வந்த காலத்துல ஒரு தடவை வரும் பொழுது அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 13 வயசு ஆயிடுச்சு. இப்ப என்ன செஞ்சாங்க, குர்பானி கொடுக்க சொன்னா குர்பானி கொடுத்தாங்க, கொடுக்க போனாங்க. நல்லா அதையும் அந்த சோதனையும் என்ன செஞ்சாங்க, அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அறுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டாங்க, நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த சோதனையில வெற்றி அடைந்தார்கள். இப்படி அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சா, 2 பேரும் சேர்ந்து காபத்துல்லாவை கட்டுங்கன்னு சொன்னா, அங்க போய் எப்படி கட்டுறது? எந்த முகாந்திரமும் இல்லை, எதுவும் இல்லாத இடத்துல போய் எப்படி கட்டுறது? எந்த பொருள்களும் கிடையாது. அப்ப கட்டுங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, காபத்துல்லாவை கட்டினாங்க. மகன் சித்தார் வேலை பார்க்கிறாரு, தந்தை கொத்தனார் வேலை பார்த்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டா இவங்க மண்ணெண்ணி கொடுக்க, கல் எடுத்து கொடுக்க இது செய்யறாங்க, கட்டி முடிச்சாங்க. அந்த சோதனையை நினைச்சாங்க, வெற்றி அடைந்தார்கள். இதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கத்னா செய்யக்கூடிய உத்தரவு வந்துச்சான், பெரிய ஆளான பிறகு. இப்ப போய் எப்படி கத்னா செய்யறது அப்படின்னுட்டா எதுவுமே தெரியாது கத்னாவை பத்தி. அப்ப கத்னா செய்யுங்கன்னு சொன்னோம்னா அங்கேயே செஞ்சாங்க, அதையும் வெற்றி அடைஞ்சாங்க, கத்னா செஞ்சுக்கிட்டாங்கன்னு வருது. இத மாதிரி இன்னும் பல சோதனைகள். இந்த எல்லா சோதனைகளிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி அடைந்தார்கள். இது அல்லாம அவங்களுக்கு இந்த நகை வெட்டுறது, கம்பு கொட்டு முடி எடுக்கிறது, அந்த மாதிரி மர்மஸ்தானத்துடைய முடி எடுக்கிறது, இதுவெல்லாம் சோதனைகளில் கட்டுப்பட்டது. இது மாதிரி பல விஷயங்கள் திருப்படுது. உள்ரங்கமான பல செயல்கள், வெளிரங்கமான பல செயல்கள், இது மாதிரி பல செயல்கள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்துல கட்டுப்பட்டது. அப்பிருந்து வந்ததுதான். இப்ப அந்த சோதனைகள் அனைத்திலும் வெற்றி அடைந்தார்கள். வெற்றி அடைந்ததற்கு பிறகு இந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொன்னா முழுமையான வெற்றி அடைந்து விட்டார். முழுமையான வெற்றியாக, வெற்றியில கொஞ்சம் வெற்றி அடையல, அதாவது 35 மார்க் எடுத்து பாஸ் ஆகல. அவங்க அடைஞ்சது 100க்கு 100 எடுத்தாங்க. 100க்கு 100 அல்லாஹ் முழுமையாக்கி விட்டார்கள் என்று சொல்கிறான். அதை முழுமைப்படுத்தி விட்டார்கள், முழுமையான வெற்றி அடைந்து விட்டார்கள். அந்த வெற்றிக்கு சன்மானமாக அல்லாஹ் என்ன கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா, உங்களை நான் முழு மனித சமுதாயத்திற்கும் இமாமாக ஆக்குகிறேன் சொன்னான். இந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைச்ச உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை பயன்படுத்தி இன்னொரு துவா செஞ்சாங்க. அந்த துவா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்துல நாம தெரிந்து கொள்வோம். ஆக சோதனைகள் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். சோதனைகளில் வெற்றி அடையும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உதவியை நாம் எதிர்பார்க்க முடியும். அந்த உதவி நிரந்தரமான உதவியாக இருக்கும் என்பதையும் இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் அந்த படிப்பணிகளை ஏற்று அதன்படி செயல்படக்கூடிய தௌஃபீக்கை தந்தல்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.